நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்படி மடக்கி மடக்கி கேட்டா என்ன அர்த்தம்? உனக்கு வேண்டியதை உனக்கு சேர வேண்டியதை வர்ற அமாவாசை நீங்க கொடுத்துறேன். நீ எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துறியா? கொடுப்பியாதா? எனக்கு குறையில்லாம கொடு. முதல்ல இந்த அத்தாக்கு குறையில்லாம கொடுறா. உனக்கு எந்த குறையில்லாம கொடுத்துறேன். என்ன இக்கு வைக்கிறையாட தெளிவா சொல்லுடு. இந்த அத்தாவுக்கு சொல்றாதா? சொல்றேன். நீ சொன்ன மாதிரியே செய்யாதா? கண்ணா, ஒரு கேம் ஆடலாமா? முன்னாடிலாம் செல்வராணி தான் கலையரசி பற்றி பயப்படுவா. இப்போ அவ தெளிவாயிட்டா, நீ பயப்பட ஆரம்பிச்சிட்ட. இவர் கத்திக்கிட்டு வந்த உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் உதய். தலகாணி வச்சு கழுத்தன்னு இருக்கிறா, கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? நல்ல வேலை நீ கத்தந்த கேட்டு அப்பா அம்மா எழுந்திருக்கல. எந்திரிச்சிருந்தாங்க. அவ உள் மனசுல மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு உதய். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஆவேசப்படுறான். அது உண்மை தானே? கலையரசி வாழ்க்கையில் நான் குறுக்கிடாம இருந்திருந்தா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. கங்காவோட பேச்சை கேட்டு அவ வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். பெத்த புள்ள முகத்தை பார்த்தாலே தாயோட கவலையெல்லாம் போயிருன்னு சொல்லுவாங்க. புள்ள முகத்தை எப்போ பார்க்க போறாளோ, எப்போ அவ கவலையெல்லாம் தீரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. கண்ணா, எனக்கு குழந்தை பிறந்ததும் கண்டிப்பா கலையோட கவலை தீரும். எனக்கு மட்டும் ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பா ஒரு குழந்தை கலைக்கு தான். உன் பாடி இருக்க கண்டிஷனுக்கு பாதி குழந்தை தான் பிறக்கும்னு நினைக்கிறேன். உதய் சும்மா இருங்க. டேய், என்னடா சிரிப்பு? என்னடா சிரிப்பு? ஒன்னும் பண்ணாத கலை. நான் இங்க வேதனையில இருக்கேன், நீங்களா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? கலை, என்ன சொல்ற நீ? கலை, நீ இப்படி வா. எப்படி நீ ஒரு குழந்தை பெத்து அதை என்கிட்ட கொடுத்தா என் கஷ்டம் எல்லாம் போயிடுமா? நீ குழந்தை பெத்துருவியா? நீ என்ன பண்ற? நான் பாத்துறேன். ஏய், நீ பேசாத. பைத்தியம் மாதிரி பண்ணாத கலை. கலை விடு. என்ன கூட்டிட்டு போகுது கலை. சரி வா. இவன குழந்தை பெக்கிறது அதை என்ன என்கிட்ட கொடுக்கறது? வா, ஒன்னும் இல்ல. வா. எல்லாரும் என்ன மாத்துறீங்களா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல கலை. நான் இனிமே வர மாட்டேன். வா என் கூட வா. என் குழந்தை என்கிட்ட இருந்து யாரும் எடுத்துட்டு போக முடியாது. யாரும் எடுக்க மாட்டாங்க. வா. அது என் குழந்தை, எனக்கு தான் வேணும். வா. என்ன விடு. என்ன சும்மா சும்மா புடிச்சிட்டு இருக்க? நானே பைத்தியமா?
என்னடா உதய், ஏன்டா இப்படி சத்தம் போட்டுட்டு போற? அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியலம்மா. சும்மா சிரித்து பேசிட்டு இருந்தோம். நான் வேதனையில் இருக்கேன், நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கத்துறா. அதுக்கா இப்படி சத்தம் போட்டுட்டு போற? ஆ? செல்வராணி குழந்தை பிறந்தா கலையோட வேதனைலாம் போயிடும்னு பேசிட்டு இருந்தோம். நீ எப்படி குழந்தை பெற்றுப்பேன்னு செல்வராணி அடிக்க போறாமா? உதய், என்னப்பா அது? அவ நல்லா இருக்கான்னு நீ சொன்னப்போ அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு செல்வராணி சொன்னா. அவ நார்மலா இல்லைன்னு கண்ணன் சொன்னப்போ அவ நார்மலா தான் இருக்கான்னு செல்வராணி சொன்னா. நீங்க 2 பேரும் அவளுக்கு பைத்தியம்னு சொன்னப்போ இவங்க அவளுக்கு பைத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏதோ மனவேதனையில் அப்படி செய்யறான்னு நீ சமாதானப்படுத்தின. அவ எப்போ நல்லா இருக்கா, அவ எப்போ நல்லா இல்லை, எதுவுமே எனக்கு புரியலம்மா. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி என்னன்னு செக் பண்ணிடலாமா? இல்லைங்க, அவளுக்கு பைத்தியம் நாம நினைக்கிறோன்னு தெரிஞ்சால அவ உடைஞ்சு போயிடுவா. இது பாருங்க, நீங்க 3 பேரும் அவளுக்கு பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி அவளை உண்மையிலே பைத்தியம் ஆக்கிடாதீங்க. இது பாருமா, உன் கைய பிடிச்சு கெஞ்சுங்க. எனக்காக என் பொண்ணை மன்னிச்சிடுமா ப்ளீஸ், என் பொண்ணை மன்னிச்சு. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. அரசி, என்னம்மா நீ? என்னால முடியலைங்க. அரசி, அவளுக்கு ஒண்ணு இல்லை, ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற? ஐயோ, என்னால முடியல. அவளை கூப்பிடுறேன். கலை, கலை, அப்பா, வாங்க. என்னப்பா? இந்த பாரு, உங்க அம்மா அழுதுட்டே இருக்கு. என்னம்மா? என்னன்னு கேளு. மா, ஏன் அழறீங்க? என்னாச்சு? என்னம்மா? என்னாச்சுமா? அரசி, பசங்க இருந்ததுனால நான் எதையுமே ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணல. உன் சர்வீஸ்லையும் என் சர்வீஸ்லையும் இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். நடிக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம், உண்மையான பேஷண்ட்டுகளையும் பார்த்துருக்கோம். நம்ம பொண்ணுங்கிறதுனால நம்ம 2 பேரும் ஓவர்லுக் பண்ணுறோம். கலையை டாக்டர்கிட்ட காட்டி செக் பண்ணுவோம், ரிப்போர்ட் வரட்டும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோமா? என்ன சொல்ற? அதான் டாக்டர் வந்து பார்த்தாரு. அவர் வந்து பார்க்கும்போதுல அவ நார்மலா இருந்தா, பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு ஷீஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருந்தால் நீ சொல்றத நான் நம்புறேன். அப்படி இல்லையேம்மா, லேட் பண்ண பண்ண நமக்கு தம்மா பிரச்சனை. ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட பார்ப்போம், எல்லா டெஸ்ட்டுகளும் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோமா? அதுக்கு முதல்ல அவ சம்மதிக்கணும். அங்க வந்து அவ எந்த பிரச்சனை பண்ணாம இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. வெளியே தெரியக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் மூடி மறைச்சாலும் கண்டிப்பா வெளியே தெரிஞ்சிட அரசி. அவ ஓடி போனப்போ நம்ம அனுபவிக்காத அவமானமா? அப்பா அம்மாவே இல்லைன்னு நம்மளை பார்த்து சொன்னப்போ அனுபவிக்காத அவமானமா? இந்த விஷயத்துல நமக்கு பெரிய அவமானம் வந்துட போகுது. நான் சொல்றதை கேளு. ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். பிரச்சனை இருந்தா அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கட்டும். பிரச்சனை இல்லைனா அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நம்ம கிட்ட அவங்க எடுத்து சொல்லட்டும். ஒருவேளை இந்த குழந்தை கிடைச்சா எல்லாம் சரியா போயிடும்ல. தேடிட்டு தனமா இருக்காங்க. முதல்ல நம்ம பொண்ணை காப்பாத்துவோம். குழந்தை கிடைச்சிருமா? முயற்சி பண்றோம், கண்டிப்பா கிடைக்கும். சரின்னு சொல்லுமா? சரி, சைக்காட்ரிஸ்ட ஃபோன் பண்றேன்.
நான் சொன்னேனே, அந்த மெடிக்கல் ஃபவுண்டேஷன்லேருந்து இவங்க தான் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ், நியூரோ ஃபிசிஷியன், நியூரோ சர்ஜன் எல்லாருமே வந்திருக்காங்க. மிஸ்டர் ஜிஜே, உங்க பொண்ணை பார்க்கலாமா? அங்கிள் கூட்டிட்டு போறீங்களா? வாங்க வாங்க. மிஸ்டர் ஜிஜே சார், உங்க பொண்ணை கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. இன்னொரு நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தா உயிரோடயே இருந்திருக்க மாட்டாங்க. நல்லவேளை உங்க ஒய்ஃப் காப்பாத்திட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ செல்வி வந்து காப்பாத்தலைன்னா என் பொண்ணு பொழைச்சிருக்க மாட்டாளா? எஸ், உங்க பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்க ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. தெரியும் டாக்டர், எல்லாருக்கும் தெரியும் ஸ்லோ பாய்சனிங் நடந்திருக்குன்னு தெரியும். ஆனா அது பாய்சன் மாதிரி தெரியாது. சில நேரங்கள்ல எங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இப்போ என்னதான் செய்யணும் டாக்டர்? பாய்சன் இன்னும் அவங்க உடம்புல தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இவங்க உயிருக்கு தான் ஆபத்து. அங்கிள், அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். இல்லைன்னா என் கண் முன்னாடி. வேண்டாம், தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ். சார் சார், நீ என்னம்மா சொல்ற? நம்ம மகதான் நம்ம கிட்ட இல்ல, அவ பெத்த குழந்தை. நம்ம பேத்தி நமக்கு வேணுங்க. சரி மாப்பிள்ள, உங்களை நம்புறேன். கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், கூட்டிட்டு போலாம். புசுன்னு பேசுறாங்க, நம்ம கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மெடிசன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க.
மிஸ்டர் ஜிஜே, நீங்களாவது பேசுறீங்களே. டேப்லெட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். எவ்ரி 3 hours ஒன்ஸ் அவங்க டேப்லெட் கொடுத்துருவாங்க. 3 hours ஒரு தடவை தானே? ஆமாம் சார். நான் கொடுக்குறேன். என்ன டேப்லெட் மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்துக்கிறேன். பகல்லெல்லாம் கொடுத்துருவீங்க, நைட்டில் தூங்கிட்டீங்கன்னா? தூங்க மாட்டேன் டாக்டர். என் பொண்ணு, நான் தூங்க வேணா, நான் கொடுக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த டேப்லெட் என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்கம்மா. சிஸ்டர், சார் அது என்னன்னு சொல்லிடுங்க. சரிங்க சார். அது நர்ஸோட டியூட்டி, அவங்க பார்க்கட்டும். அப்படியா? சரி, அவங்க பார்க்கட்டும். ஆனா அவங்க டியூட்டி சரியா பாக்குறாங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணுவேன். நான் முடிச்சிட்டு இருப்பேன். ஓ ஷூர். அவங்க அப்படி சரியா கொடுக்கலன்னா நான் உங்களை போன்ல கான்டாக்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன். பரவாயில்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஓகே டாக்டர். அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க? உங்க பொண்ணுக்கு ஸ்லோ பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா சொன்னீங்க. உடம்புல பாய்சன் இருக்கு, ஆனா அது தெரியாதுன்னு ஏதோ குழப்பினீங்க. ஆமா, அந்த பாய்சனை இவங்க உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணணும் சார், இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். இவங்க உடம்புல இருந்து அதை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கான மெடிசனை அமெரிக்கால இருந்து வரவழைக்கணும். அது ரொம்ப காஸ்ட்லியானது. ஒரு இன்ஜெக்ஷன் 40,000 ஆகும். சார் எவ்வளவு வேணா ஆகட்டும் சார், எவ்வளவு வேணா ஆகட்டும். எங்க இருந்து வேணா வரவீங்க, செலவை பத்தி கவலைப்படாதீங்க. என் பொண்ணு சார். ஓகே ஓகே சார். ஃபோன் பண்ணியாச்சு, மெடிசன்ஸ் எல்லாம் ஃப்ளைட்ல வந்துடும். 5 daysல 10 இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். ஓ, அதுக்கான பணத்தை நீங்க பே பண்ணிடுங்க. 10 இன்ஜெக்ஷன் எவ்வளோ? 4 லட்சம் ரூபாயா? நான் கட்டிடுறேன் சார், நான் கட்டிடுறேன். இங்க எடுக்க வேண்டிய டெஸ்ட்லாம் நாளைக்கு எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே டாக்டர். எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே. என்ன தூங்கிட்டாளா? ஆமா மாப்பிள்ள. சிஸ்டர் உங்க பேரு? வசந்தா. இல்ல ஏதாவது அர்ஜென்ட்னா கூப்பிடுறதுக்கு. இப்ப நைட் டியூட்டி நீங்க தான் பார்க்க போறீங்களா? இல்ல சார், வேற நர்ஸ் வருவாங்க. இந்தாங்க இதை வச்சுங்க. ஐயோ இல்ல சார், வேண்டாம் சார். இல்ல இருக்கட்டும், வீட்ல யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுங்க. பிடிங்க, இருக்கட்டும். நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். சரி. பாவம். மாப்பிள்ள என்னாச்சு? அட்டெண்டருக்கு பணம் கொடுக்குறீங்க, நர்ஸுக்கு 500 ரூபாய் கொடுக்குறீங்க. இருக்கட்டும் மாமா, மற்றவங்கள விட அவங்க ஐஸ்வர்யாவை ஸ்பெஷலாக கவனிக்கணும்ல, அதுக்கு தான். பணம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, அதான் உங்களுக்கு தெரியுமே. பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, அதுக்கு தான். ஐயோ, இது யூஎஸ் மெடிசனுக்கு 4 லட்ச ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. போய் கட்டிட்டு வந்துடுறேன். இல்லை 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 இல்லை, வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செஞ்சிட்டீங்க. என் நண்பன் கொடுத்துருக்கான், அவன் கோச்சுப்பான். இது அவனோட மெடிக்கல் ஃபவுண்டேஷன் தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இடது கையிலேருந்து வலது கை கொடுக்குற மாதிரி, அவ்வளோதான். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கட்டிட்டு வந்துடுறேன். பாத்தியாடா, சொன்னா நம்ப மாட்டேனீங்களே. அம்மா ஐஸ்வர்யா, ஆயிரக்கணக்கா பணம் இருந்து எனக்கு விவரம் இல்லாமல் போச்சம்மா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. உங்க அப்பா உன்னை காப்பாத்திடுவாரு, நிச்சயம் காப்பாத்திடுவாரு. உன் பேர் என்னம்மா? கலையரசி. ஓ, என்ன படிச்சிருக்க? டிகிரி. கம்ப்ளீட் பண்ணிட்டியாமா? இல்ல. ஏன் கம்ப்ளீட் பண்ணல? லவ். அவசரப்பட்டு காதலிச்சு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெத்தவங்க எல்லாரையும் உதறி விட்டுட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடிப்பட்டு மிதிப்பட்டு ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தைய தொலைச்சிட்டு என்னோட நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. என் பெத்தவங்களை நான் கஷ்டப்படுத்தினேன், அதான் ஆண்டவன் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். இங்க பாருமா, அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீ எப்பவும் போல வாழ பழகிக்கணும். ஐயோ முடியலையே, என்னால முடியல. என் வாழ்க்கைக்கு ஆதாரமே அந்த குழந்தை தானே. அதை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும், அது போதும். கண்டிப்பா கிடைச்சிருமா, நம்பிக்கையோட இரு. நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்போ செத்து போயிருப்பேன்.
சரிம்மா, நீ கிளம்பு. நீங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தானே? நான் உன்னோட நண்பன்மா. இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் வேண்டாம். நீங்க சைக்காட்ரிஸ்ட் தானே? ம். அப்பா, என்னப்பா அது? என்ன ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் அந்த அளவுக்கு ஆயிட்டேனா? என்ன ஒரு பைத்தியம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, தப்புமா. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இங்க வரணுங்கிறது இல்லை. மன அழுத்தம் ஜாஸ்தியானவங்களும் இங்க வரலாம், என்கிட்ட பேசலாம். எனக்கு எதுவும் இல்ல டாக்டர். கலை, இருமா. சாரி டாக்டர், இவங்கெல்லாம் என்னன்னு சொல்லாமலே என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆல் ரைட். கலை உன்னை நான் கிளம்புறேன். கலை, உட்காருமா. நான் எதுக்கு இருக்கணும்? கொஞ்சம் இருமா, வந்துட்டோம் இல்லையா? டாக்டர்கிட்ட நீ உட்காந்து பேசினாதான் அவர் உனக்கு உதவ முடியும். இவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? கலை, சொல்றேன்ல, உட்காருமா. நீங்க வேணா பேசுங்க, என்னால இருக்க முடியாது. கலை, கலை இங்க பாருமா. நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? அரசி, இல்ல கலை, நான் அவளை வெளியே கூட்டு போ. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். போங்க. சரி, வா, வா, வா. சொல்லுங்க டாக்டர், இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவங்க கையில கொடுங்க. அவங்க குணமாயிடுவாங்க. மருந்துனால குணப்படுத்த முடியாது. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களோட அடுத்த ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்க. இந்தாங்க, இந்த டேப்லெட்ஸை நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி கொடுங்க. சரிங்க டாக்டர். இதுவரைக்கும் ஏதாவது வயலண்டா பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? ஆமா டாக்டர், அப்பப்போ பிரச்சனை பண்ணுவா, அதுக்கப்புறம் சரியாயிடுவா. பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி. என்னப்பா உங்க பாஸ் வருவாரா இல்லை நான் வரேன்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், வந்துருவாரு. இதையே தான் 2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. அப்போ போங்க சார். நீ போயா? ஏ போனா உடனே போயிடுறதா? உங்க பாஸ் இந்த மேட்டில் எங்கேயோ பணம் ஒளிச்சு வச்சிருக்காராமே, அது எங்கேன்னு சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க சார், தேவையில்லாம அதோ வந்துட்டாரு. பாஸ் கிட்ட நான் இதெல்லாம் கேட்டேன்னு சொல்லிடாத. சரி சார். குட் மார்னிங் ஜிஜே. சாரி, உனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப ரொம்ப நேரம். மேல் இடத்துல இருந்து ஒரே ப்ரெஷர். ஐஸ்வர்யா எங்க எங்கன்னு நேராக போய் அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டீங்களா? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் வீட்டில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, இது தெரியாதா? உங்கள்கிட்ட நான் வேற என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன், வேற என்னமோ கேட்டேன். என்ன குழம்பு இருக்கீங்க? இந்த மாதிரி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரியுதே. இந்த விஷயத்துல நம்ம ஸ்லிப் ஆகக்கூடாது ஜிஜே. ஐஸ்வர்யா எப்போ என்கிட்ட ஒப்படைக்க போறீங்க? என்ன சார் இது? இப்போதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க என்ன முழுசாக நம்பணும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்த பணம் எவ்வளோ நல்லா வேலை செய்யுது தெரியுமா? அதுக்கு தானே கொடுத்தேன். இன்னொரு 50 லட்சம் கொடுங்க, இன்னும் நல்லா வேலை செய்யும். ஏய், பணம் 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 பணம், ஏன் இப்படி அலையிற? நான் ஏன் பணத்துலேருந்து தானே கேட்குறேன். என்னது ஓம் பணமா? ஆமாம், நீங்கள் எனக்கு 5 கோடி ரூபா தரேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஏன் பணம் தானே. என்ன பார்க்குறீங்க? என்னமோ உங்கள் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி. உங்களுக்கு எவனோ கொடுக்குறான், அதுலேருந்து நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க. அவன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான், நீங்கள் எனக்கு கிள்ளி கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அட்வான்ஸ் 50 லட்சம், அதுக்கப்புறம் ஒரு 50 லட்சம், மொத்தம் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். என்ன பண்ணீங்க? அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நான் பீச்சில் உட்காந்து ஒவ்வொரு நோட்டாக வச்சு ராக்கெட் விடுவேன், இல்லை கரன்சி நோட்டில் கப்பல் செஞ்சு விடுவேன். நீங்கள் இந்த மண்மேட்லலாம் புதைச்சி வச்சிருக்கீங்களே கரன்சி நோட்டு, அது கரையை அரைச்சி போயிருக்கும், அதை பற்றி நான் கேட்டேனா? இப்போ
பணம் தர முடியுமா முடியாதா? ஐஸ்வர்யாவை அப்பதான் நான் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். பால் இப்போ உன் கோர்ட்ல இருக்குல்ல, என்ன வேணாலும் பேசுவேன். பால் யார்கிட்ட இருந்தா என்னங்க, கோல் போடணும், அதான் முக்கியம். அவங்கள நம்ப வைக்கணும், அதுக்காகத்தானே நான் கேட்குறேன். புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. என்ன சொல்லுங்க. நாளைக்கு தரேன். நாளைக்கா? இன்று போய் நாளை வா. சரி வரேன். நல்ல தம்பி, என்னடா இவன் ரொம்ப டோன் மாற்றி பேசுகிறான்னு தப்பாக நினச்சிடாதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு இப்படி ஜாலியாக பேசணும்னு தோணும். ஏன்னா நீ என் மச்சான் பாரு. ஜுல் ஜுலெல்லாம் பண்ணாதீங்க. வரேன், நாளைக்கு வரேன். என் காரை அங்கே பார்க் பண்ணி வச்சிருக்கேனே, பார்த்தீங்களா? பார்க்கலையா? சரி, நாளைக்கு வரும்போது இங்கே கொண்டு வந்து நிறுத்துறேன். பாய். அரசி, 6ஆம் தேதி நல்லா இருக்குமா? 6ஆம் தேதிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நிறைய பேரு நேரில் போய் கூப்பிடணும், டைம் பத்தாது. நீங்க வேற ஒரு நாள் பாருங்க. வேற ஒரு நாளா? 8ஆம் தேதி நல்லா இருக்கு. அப்ப 8ஆம் தேதியே வச்சுக்கலாமே. 8 நல்ல நாள் இல்லைன்னு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் எனக்கு. எதுக்கு அபசகுணமா பேசுறீங்க? இல்லம்மா, கலையரசிக்கு நாம வளைகாப்பு வைக்கல. முதல்ல செல்வராணிக்கு வைக்க போறோம். அவங்க தாய் வீட்டில் வைக்க போறத நாம வைக்க போறோம். பிரச்சனை இல்லாம நடக்கணும். அதனால தான் நான் இது சம்பந்தமா இந்த ஜாதகம் பார்க்குறவங்க அவங்கள யாராவது கூப்பிட்டு. இந்த பாருங்க, நம்ம வாழ்க்கையை முடிவு பண்றது விதி, தேதி இல்ல. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. சரி, நீ முடிவு பண்ணிட்டு அதை மாற்ற முடியாது. உதய் உதய், 8ஆம் தேதி செல்வராணிக்கு வளக்காப்பு நடத்தலான்னு இருக்கோம். அதுக்கு என்னென்ன தேவையோ நீ கொஞ்சம் லிஸ்ட் போடணும். என்ன? ஒன்றும் இல்லைம்மா, என்ன கிழமைன்னு பார்க்கணும். ஹாலிடேனா வசதியாக இருக்கும்ல. என்ன நீயும் அப்பா மாதிரி 8ஆம் தேதி சரியில்லை, அந்த சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்குறியா? செல்வராணி உனக்கு ஓகே தானே? நீங்க சொன்னா ஓகே அத்தா. சரி, முதல்ல நீ செல்வராணி வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிடு. என்ன என்ன அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு பயப்படுறியா? இந்த பாரு, நீ என்ன சொல்றியோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. அவங்க வரணும், அது முக்கியம்ப்பா. ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டேன். என்னது? செல்வி அக்காவை கூப்பிடுவா. என்ன கூப்பிடுவான்னு கேக்குற? கூப்பிட்டு தானே ஆகணும். கெஞ்சுனா மிஞ்சுவா, மிஞ்சுனா கெஞ்சுவா. அம்மா மாதிரி தானே பிள்ளையும். செல்வராணி வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் செல்வி தானே. அவ இல்லாம ஃபங்க்ஷன் நடத்துறது நல்லா இருக்காது அரசி? ஆமா அத்தா, உங்க புள்ளை எனக்கு மீட்டி கொடுத்தவங்களே அவங்க தானே. உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ஜெயிக்கவா முடியும்? கூப்பிடு. அம்மா கூப்பிட்டாங்களான்னு கேப்பா. நீங்க கூப்பிட்டேனே சொல்றேம்மா. சொல்லாத. நான் கூப்பிட்டேன்னு சொன்ன அவ வரமாட்டா. நீ போய் கூப்பிடு. வேணா செல்வராணியும் கூட்டிட்டு போ. சரிங்க அத்தா. சரிம்மா. மா, எங்க போறாங்க அண்ணி? செல்வி வீட்டுக்கு போறாங்கம்மா. ஏ? உங்க அண்ணிக்கு வளகாப்பு நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னம்மா? இல்ல, எனக்கு தான் இதெல்லாம் ஒழுங்கா நடக்கல. அட்லீஸ்ட் அன்னைக்காவது இதெல்லாம் நல்லா நடக்கட்டும். என்னோடதும் சேர்த்து அன்னைக்கு இந்த வாட்டி சூப்பரா வளகாப்பு பண்ணணும்.
அன்னைக்கு புடவை வளையல் எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அண்ணி, நேத்து நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன். நீங்க உதய் கண்ணன் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களா? நீங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு கோவம் வந்துடுச்சு. உங்ககிட்ட வந்து ஏதோ கத்துறேன், சண்டை போடுறேன். உன் குழந்தை பிறந்தா என் கஷ்டம் எப்படி போகும்னு என்னென்னமோ பேசுறேன். உதய் என்ன இழுத்துட்டு போனானா, திடீர்னு முழிச்சு பார்த்தா எல்லாமே கனவு. சாரி அண்ணி. எதுக்கு? உங்ககிட்ட நான் அப்படி பேசி சண்டை போட்டதுக்கு. பரவாயில்ல. சரி, ஏமா நேத்து நைட் எனக்கு குட் நைட்டே சொல்லல? அப்பாவும் சொல்லல, இந்த வீட்ல யாருமே சொல்லல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீதான் குட் நைட் சொல்லாம அப்படியே படுத்துட்ட. ஓ அப்படியா? நான் இப்பெல்லாம் எப்ப தூங்குறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. கண்ணன் கூட இப்பெல்லாம் வந்து என்ன எழுப்புறதே இல்ல. சரி, எப்பப்பா வளகாப்பு? 8ஆம் தேதிமா. ஓகே. என்னம்மா, என்ன வர சொல்ற? நீ எதுவும் பேசாம இருக்க? ஐஸ்வர்யா எப்படிப்பா இருக்கா? அவ பழச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. மாப்பிள்ளை சொன்ன மாதிரி சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காருமா. ஐஸ்வர்யா செக்அப் பண்ணாங்க, இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அம்மா, இந்த ராஜ வைத்தியன் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஜிஜே பொண்ணு பக்கத்துல இருந்து நகரவே மாட்டாங்கிறாருமா. இத்தனை வருஷமா அந்த பாவி மனுஷன் அந்த பாசத்தை எங்க மறைச்சு வச்சிருந்தானோ தெரியலம்மா. இதுவரைக்கும் காட்டாத பாசத்தெல்லாம் மொத்தமா காட்டுறாமா. அம்மா, தாமரை இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? பா, அவர் கையில நிறைய பணம் பொருளுதுப்பா. கேட்டா ஃப்ரெண்டு கொடுத்தேன்னு சொல்றாரு. எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. சொன்னா நான் நம்ப மாட்டேன்னு வேற சொல்றாரு. அம்மா, நீ இன்னும் ஜிஜேவை நம்பாம தானே இருக்க? அந்த புது ஃப்ரெண்ட் யாருன்னு என்கிட்ட சொல்லல. உங்ககிட்ட சொன்னாரா? சொல்லலையே. நீங்களாவது கேட்டீங்களாப்பா? கேட்கலையம்மா. அந்த பணம் நல்ல வழியில வருதா எனக்கு தெரியலப்பா. மறுபடியும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. போமா, நீ மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சளா தான் தெரியும். ஜிஜே எது பண்ணாலும் நீ சந்தேகத்தோடு தானே பாக்குற. அதனால அவன் எது பண்ணாலும் உனக்கு தப்பாவே தெரியுது. இல்லப்பா, இந்த பணம் நல்ல வழியில வர மாதிரி எனக்கு தெரியல. சரிம்மா, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். எந்த வழியில வந்தா என்ன? அவன் பொண்ணை காப்பாத்த அவன் துடிக்கிறான். அதுக்காக திருநா என்ன கொள்ளாச்சானா என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு என் பேத்தி குணமாகணும், அவ்வளவுதான். என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? நீ சொன்னதுக்காக நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா நீ சந்தேகப்படுற மாதிரி ஜிஜேவை நான் சந்தேகப்படலாமா? நான் மட்டும் இல்லம்மா, யாருக்குமே ஜிஜே மேல சந்தேகம் வரல. அதனால அவன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உனக்கு மட்டும்தாம்மா இன்னும் வரல. அம்மா, எனக்கு என்னமோ ஜிஜே பழைய ஜிஜே மாதிரி தெரியலம்மா. திருந்திட்ட அம்மா தான் தெரியுது. ஹலோ ஹலோ, ஜிஜேயோட மிஸ்ஸஸ் பேசுறீங்களா? ஆமா. அவர் இருக்காரா? நீங்க? நான் அவரோட ஃப்ரெண்ட் பேசுறேன். உங்க பேரு?
மை நேம் இஸ் விக்னேஷ். விக்னு கூப்பிடுவார் அவரு. இருக்காரா? இல்ல, அவர் இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. இல்ல, யாஸ்மி சம்மானி அவரோட பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்காக கேட்டிருந்தாரு. வரேன்னு சொல்லியிருந்தாரு, வரல. அவர் வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்றீங்களா? எவ்வளவு கேட்டிருந்தாரு? அவர் எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுப்பேங்க. எவ்வளோங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்கு கொடுக்குறேங்கிறது முக்கியம். ஏன்னு கேளுங்களேன், நான் படிச்சது, பணக்காரன் ஆனது எல்லாமே ஜிஜேவோட ஹெல்ப்பால தான். திருக்குறள்ல சொல்லுவாங்களே, ஒருத்தன் நமக்கு பண்ண உதவி திணை அளவு இருந்தாலும் நாம அவங்களுக்கு பனை அளவு திரும்ப செய்யணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்க அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? நான் சொல்றேன் சார். தேங்க்யூ. யாருமா போன்ல? ஜேஜேவோட ஃப்ரெண்டா. அவர் ஏதோ ஐஸ்வர்யா ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் கேட்டிருந்தாரா, வந்து வாங்கிக்க சொன்னாரு. பாத்தியாமா, இவ்வளவு நல்ல மனசுக்காரன் ஜிஜேக்கு ஃப்ரெண்டா இருக்கான். அம்மா அவன் எவனா இருந்தா நமக்கு என்னம்மா? நீ மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. நான் வரம்மா. செல்வி, என்ன செல்வி, மாமா வந்துட்டு போனாரா? கோயிலுக்கு போயிருந்தேன். ஐஸ்வர்யா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தா விபூதி எடுத்துக்கோ. என்ன யோசிச்சுட்டு இருக்க? உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண. யாரு? விக்கா? உனக்கா? ஆமா. நான் அன்னைக்கு உன்னை பேச சொன்னேன், நீ பேச மாட்டேன்னுட்ட. ஆனா இன்னைக்கு பேசிட்ட. என்ன சொன்னா? பணம் கேட்டிருந்தீங்களாமே, வந்து வாங்கிக்க சொன்னாரு. அவனுக்கு பெரிய மனசு செல்வி, பெரிய மனசுக்காரன். சில பேருக்கு அது இயற்கையா வரும், சில பேருக்கு அது லேட்டா வரும். இவன் செகண்ட் டைப். உங்க ஃப்ரெண்டு தானே உங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தாரு? ஆமா. அப்ப எதுக்கு உங்க போனுக்கு பேசாம என் போனுக்கு பேசின? அதானே, எதுக்கு உனக்கு போன் பண்ணா? போன் ஆஃப்ல இருக்கு. எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. அதான் நான் பார்த்தேன். போன் பண்ணாம இருக்க மாட்டானே. அவன் போனுக்கு ஆக்சுவலா வெயிட் பண்ண. அவன் போன் பண்ணிருக்கான், எனக்கு ரீச் ஆகலன்னொன்னே உனக்கு போன் பண்ணிருக்கான். எப்போ வந்து பணம் வாங்கிக்க சொன்னா? அதெல்லாம் நான் கேட்கல, நீங்களே போன் பண்ணி கேளுங்க. எந்த நம்பர்ல இருந்து பேசணும் கொஞ்சம் பாரு. ஏன் உங்க ஃப்ரெண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அவனுக்கு 4-5 செல்போன் இருக்கு. ஒரு செல்போன்ல இருந்து பேசினானா ஒரு ஆபீஸ்ல இருந்து பேசுறான்னு அர்த்தம். சரி விடு, நான் பேசிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஆமா, ஏன் நம்பர் அவருக்கு எப்படி தெரியும்?
அதானே? எப்படி தெரியும்? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு அவன் ஃபோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது உனக்கு அர்ஜென்சி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு உன் நம்பர் கொடுத்துருந்தேன். அது எனக்கு ஞாபகம் இல்லை, அவனுக்கு ஞாபகம் இருக்கு. தட்ஸ் வை இஸ் அ ஸ்மார்ட் பிஸ்னஸ்மேன், ஸ்மார்ட் பர்சன். சரி, நான் பேசிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.